வெல்கம் பேக் டு ஏஎஃப் டைம் பாஸ். நான் தான் உங்கள் ஐமன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுடு தண்ணியில் மஞ்சள் தூள், உப்பு, அதில் காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் காலிஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் காலிஃப்ளவர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் ஒன்றொன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ நல்லா மசாலா எல்லாம் உதிராம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.